வறுத்து அரைச்ச சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள்லாம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பேனில் பாதாம், முந்திரி, பட்டை, பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தேங்காவை ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகணும்னு கிடையாது, அந்த பேனோட ஹீட்லேயே லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு குழம்புத்தூளும் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி பேஸ்ட்டாக. நெக்ஸ்ட்டு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே தக்காளி ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. மிக்ஸி ஜாரில் தண்ணி ஆட் பண்ணி அதையுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கினதுக்கப்புறம் பச்சை வாசனை போயிடும். நெக்ஸ்ட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே மஞ்சள்தூள் தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. பத்து நிமிஷம் நல்லா அது கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாகவே ஆஃப் பண்ணிவிடுங்க, ஏன்னா லேட் ஆக ஆக கெட்டியாயிடும். அவ்வளோதான், வறுத்து அரைச்ச சிக்கன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.